சூப்பர் சூப்பர். பத்மா மேடம் சூப்பர். யம் யம் யம்மி. ಸ್ವಲ್ಪ ನಾ ಮಾಡ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡೋದು புரியுதா? வாங்க சூப்பரா ரெடி டு ஈட் கிரன்ச்சி. இது வேற தலைவலி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு. நான் ரொம்ப மோசம். எனக்கு இந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் பவர் தான் தேவை. என்னால் சத்தியமாக சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம், யூடியூப், என்னோட வேற என்ன ஜிமெயில் அக்கௌண்ட்ஸு, ஃபேஸ்புக் நான் பார்க்குறதே இல்லை. எல்லாமே மறந்துடுவேன். இப்போ என்னோடய ஃபோன் பாருங்கள், ஃபுல் டமால் ஆகிப்போச்சு, டோட்டல் ஸ்க்ரீன் அவுட்டு, ஒன்றுமே இல்லை பாருங்கள். ப்ரெஸ் பண்ணால் கூட ஃபுல் பிளாங்க். ஓகே, அண்ட் நான் நினச்சேன் இந்த மண்டேக்கு தான் வந்து மொபைல் வரப்போகுது, பார்த்தா அடுத்த மண்டேக்கு வருமா. ஸோ 1 வீக் வந்து எனக்கு மொபைல் இல்லாமல் நான் ஓட்டணும். இன்னொரு ஸ்பேர் மொபைல் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் என்னால் வந்து இன்ஸ்டாவில் நான் வீடியோஸ் போடுவேன், ரீல்ஸ் போட முடியல. ஸோ இதில் வந்து எனக்கு இப்போ போடணும். பட் இன்ஸ்டாகிராம் எமர்ஜென்சி. ஐயோ ஏண்டா பாவி, யூ பிக்ட் இட் அப். வாட்? எமர்ஜென்சி நம்பருக்கு போயிடுச்சான். ஸோ அதனால் அத்தர் வந்து என் பாஸ்வேர்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னேன். பாஸ்வேர்டு மறந்து போச்சு. அன்றைக்கி தான் விஹான் எனக்கு எல்லா பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணி கொடுத்தான் இன்ஸ்டாகிராம்து. ஸோ இப்போ எனக்கு தெரியல என்ன பாஸ்வேர்டுன்னா. If Bluetooth is on this, I can do screen mirroring. You dialed emergency! I may or may not be able to do screen mirroring. டர்ன் செய். இது பாருங்க, இது மூஞ்சியில் அப்படியே இருக்கணுமா, மூக்கு வரைக்கும் இருக்கணுமா, அது சைடில் தள்ளக்கூடாதான். On this. I don't know, maybe. சரி, எனக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணி கொடுறா. Emergency. ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக், குட் ஆஃப்டர்நூன். இப்போ மணி 4. நான் ஜஸ்ட்டு இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் அது ஹாஸ்பிட்டலில் இருந்து வரேன். எனக்கு இங்கே ஃபில்லிங் பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஃபில்லிங் வந்து ஒரு 2-3 நாள் பொறுத்து எனக்கு சென்சிட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகி போச்சு. டாக்டர் சொன்னாங்க சென்சிட்டிவிட்டி இருந்தால் வந்து சொல்லுன்னு. ஸோ நான் கரெக்டாக ஒரு 4 நாள் பொறுத்து நான் டாக்டர்கிட்ட போய் காட்டினேன். அப்போ அவங்க சொன்னாங்க சில்லுன்னா இப்போ நார்மலாகவே வெதர் சில்லாக இருக்குது இல்லையா. ஸோ கொஞ்சம் ஒரு வாரம் பார்த்துட்டு மறுபடியும் வேறு ஏதாவது ட்ரிகர் பண்ணதா, சாப்பிட்ட அப்புறம் வருதா எப்படின்னு. எனக்கு சில்லுனா தண்ணி குடித்தாதான் அங்கே வந்து அப்படியே கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி இருக்கும், வந்து போயிடுது. ஓகே, ரொம்ப நேரம் நிற்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் இருந்துச்சுன்னா சுடு தண்ணியும் நான் வந்து லேசாக சூடு பண்ணி தான் குடிப்பேன் தண்ணி. அதே மாதிரி ஆனால் பச்சை தண்ணி குடித்தா ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து தண்ணினால ட்ரிகர் ஆகலை. அதே மாதிரி இன்றைக்கி எதுவுமே சாப்பிடல, எதுவுமே குடிக்கல. லாஸ்ட் 2 hours அந்த சென்சிட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்குது. சரின்னு டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டிட்டு அவங்க எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. கிளினிக்கலி அவங்க பிரகாரம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லையா, பல்லில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ டூத் பேஸ்ட் 1 வாரத்துக்கு யூஸ் பண்ண சொன்னாங்க. சென்சோடைன் ஃபாஸ்ட் ரிலீஃப் அதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக ப்ரஷ் பண்ணிவிட்டு பாரு, 1 வாரம் பொறுத்து வான்னு சொல்லியிருக்காங்க. இது வேறு தலைவலி போயிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ மணி 4. நான் வந்து டின்னர் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி காலையில் வந்து டொமேட்டோ ரைஸ் பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு. டொமேட்டோ ரைஸ். நேற்று வந்து கொஞ்சம் பிளெயின் புலாவ், புதினா புலாவும் சிக்கனும் பண்ணியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி மதியானம் காலி பண்ணோம். நான் ஹஸ்பண்ட் மட்டும் தானே. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்ம தோட்டத்திலேருந்து ஃப்ரெஷ் கீரை 3 வகையான கீரை இருக்குது. டெண்டர், சூப்பர் ஃப்ரெஷ் அண்ட் டேஸ்டி 3 வகையான கீரை. இது வந்து ரெட்டு, இதுலேயே வந்து க்ரீனு, பாலக் இருக்குது பாருங்கள், என்ன டெலிகேட். ஸோ இதை நல்லா கடைஞ்சி திக்காக குழம்பு. பருப்பு வந்து நான் அப்பயே ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து டொமேட்டோ போட்டு பருப்பு வேக வச்சு அவ்வளோதான். இதை எடுத்து கடைஞ்சி தாளிக்க வேண்டியது. ஸோ பசங்களுக்கு வந்து இப்போது ஸ்நாக்ஸ் பாருங்கள், நல்லா இது மகானா செஞ்சுருக்கேன், ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக். ஸோ விஹானுக்கு 3rd ப்ரீ போர்ட் ஸ்டார்ட் ஆகி போச்சு இன்னிலேருந்து. இப்போ வந்து 1 நாள் விட்டு 1 நாள் லீவ் கூட இல்லை. டெய்லி மண்டே ஸ்டார்ட் பண்ணி சாட்டர்டேக்கு முடிச்சுருவாங்க எக்ஸாம். ஸோ பாருங்கள், இது லைட்டாக ஆறுனா நல்லா இருக்கும். லேசாக 1 ஸ்பூன் நெய்யும் போடணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். காலையில் 11 மணிக்கு சாப்பிட்டேன். இன்றைக்கி காலையில் எனக்கு என்னன்னு தெரியல 8 மணிக்கெல்லாம் பசி வந்துருச்சு. ஏன்னா சூடாக இட்லி சட்னி இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இட்லி சட்னி சாப்பிட்டு ஒரு 11 மணி போல் 2 சப்பாத்தி, அந்த சிக்கன் கறி இருந்துச்சு, கொஞ்சம் டொமேட்டோ ரைஸ் சாப்பிட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போல்லாம் சாயங்காலமாக கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் நல்லா பசி வந்துடும். அப்போ தான் நான் சமைக்க போவேன். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவேன், பசின்னு ஏதாவது கொறுக்க போவேன். அதனால இன்றைக்கி 4 மணிக்கே சமையல் பண்ணி 6 மணிக்குள்ளே சமையல் முடிச்சிடணும் டின்னர். காரமே இல்லாத பச்சை மிளகா,
கீரை குழம்புல நல்லா பச்சை மிளகா கடைஞ்சி வச்சோன்னா டேஸ்ட். அதனால தான் குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கியிருக்கேன். ஸோ நல்லா நம்ம மத்து வச்சு கடைஞ்சிட்டோன்னா இருக்கிற இடமே தெரியாது. ஸோ அத்தர் வந்து ஸ்கூல்ல இருந்து வந்து கொஞ்சோண்டு புலாவ் இருந்துச்சு. என்னாச்சு ஃபோக்கஸ், கொஞ்சோண்டு புலாவ் இருந்துச்சு, கொஞ்சம் சிக்கனோட பிசைஞ்சு சாப்பிட்டான். ஸோ விஹானை கொஞ்சம் இது சாப்பிட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவனுக்கு மக்கானா மட்டும் வேணுமா. பாருங்கள், நல்லா ப்ராப்பராக ரெடி டு ஈட் க்ரன்ச்சி ஹெல்தி மக்கானா, கேரமலைஸ்ட் மக்கானா. அத்தர் பில்லி. ஸோ ஏதோ ஒரு பண்ணி டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ட்ராவலில் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம், கெஸ்ட்க்கு சர்வ் பண்ணலாம். எந்த ஃப்ளேவர் ஸ்வீட் வெர்ஷன் பண்ணிக்கலாம், பட்டர் சீஸ் போட்டும் பண்ணிக்கலாம், பாப்கார்ன் மாதிரி ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என் ஹஸ்பண்டோட அம்மம்மா கொடுத்தாங்க விஹான் பிறந்திருக்கும் போது. ஸோ ஃபுல்லாக அவனோட கம்ப்ளீட் பேபிஹுட் வந்து இந்த கிண்ணத்தில் தான் சாப்பாடு ஊட்டி போச்சு. அதே மாதிரி அத்தர் அதிலேயே இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ 2 பசங்களும் இந்த கிண்ணத்தில் சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்காங்க. சில்வர் கிண்ணம். மக்கானாவை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. கடாயில் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கையில் இப்படி ப்ரெஸ் பண்ணாக்க அப்படியே தூளாக போகணும். அந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை பாகு இல்லை வெல்லம் பாகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பாகு எடுத்துகிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அதுலேயே வந்து இதை மக்கானா ரோஸ்ட் பண்ணி வச்ச மக்கானா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணும்போது லேசாக ஃப்ளேவருக்கு கொஞ்சம் நெய் ட்ரிசல் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5-10 நிமிஷம் நல்லா செட்டில் ஆட்டும். அதுக்கப்புறம் கையிலேயே இப்படி உதிரியாக பண்ணி என்ஜாய். తీసుకోరా. சரி, பாஸ்வேர்ட் செட் ஆச்சா? இப்போ 5 minutes பேக் எப்போ பண்ணீங்கன்னு கேட்குறோம். ஸோ உங்களுக்கும் ஏ மாதிரி இந்த பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சிருக்கிற பிரச்சனை இருக்கா? நான் கமெண்ட்டில் ஒரு ப்ரௌடாக ஒரு ஹை-ஃபை சியர்ஸ் தம்ஸ் அப் போடுங்க. நான் ரொம்ப ரொம்ப மோசம். நம்ம கீரை போட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஃப்ரெஷ்ஷாக 1 மாதம் முன்னாடி போட்டிருந்தோம் இல்லைங்களா? இப்போ இதுக்கு சைட் டிஷ் நான் என்ன யோசிக்கிறேன்னா, வாங்க சூப்பர் சைட் டிஷ். இந்த கிண்ணம் வந்து வெள்ளி சில்வர் கிண்ணம். பொரியல் பண்ணுவோம். பச்சை பப்பாளி, கிரீன் பப்பாயா, ரா பப்பாயா பொரியல் பண்ணுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு தேவை கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலை பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம் தாளிக்கிறதுக்கு. கத்திட்டே இருக்காங்க அப்பத்துல இருந்து. ஸோ நம்ம சேனலில் இந்த பப்பாளி பொரியலோட சூப்பர் ரெசிபி இருக்குது. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் தேங்காய் பச்சை மிளகாவோட அரைச்சி போட்டோன்னா சீரகம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்கிறேன். பார்க்கலாம், தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம்.
ரைஸும் ரெடி, நம்ம பொரியலும் ரெடி. கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி லாஸ்ட்டில் கார்னிஷிங். அண்ட் கீரை கடைஞ்சாச்சு. இது ஜஸ்ட்டு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு போகிறேன். கொஞ்சம் புளி ஊற்றி. இது வந்து காஃபி ஹஸ்பண்ட். இது நல்லா இருக்குது பாருங்கள். ஒரே ஒருத்தருக்கு காஃபி போடணும், இல்லை பால் சூடு பண்ணணும், நல்லா இருக்கு. மணி கரெக்டாக 6, விளக்கு வச்சுட்டேன். கரெக்டாக 6 மணிக்கு பசி வரும். ஆனால் இன்றைக்கி பசி வரல. ஏன்னா நம்ம மக்கானா சாப்பிட்ருக்கோம். பச்சை மிளகா வித் தேங்காய். காரமே இல்லை இந்த பச்சை மிளகா. நல்லா அரைச்சி நம்ம காயில் சேர்த்துப்போம். பாருங்கள், நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர், அதே மாதிரி ஒரு க்ரன்ச்சும் இருக்கும். சூப்பர். இந்த ரா பப்பாயா சாலட் நான் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும். ரொம்ப ஈஸி, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம கீரை குழம்பு தாளிச்சிடலாம். எல்லாம் அதே தாளிக்கிற ஐட்டம்ஸ் தான். கடுகு, சீரகம் கொஞ்சம் போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் பெருங்காயம், வெங்காயம், அப்புறம் வந்து வரமிளகாய். இன்னைக்கு காலையில் தக்காளி சாதம் பண்ண இல்லைங்களா, அதோட லெஃப்ட் ஓவர்ஸ் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் வெங்காயம் தக்காளி இருந்துச்சு, அதுவும் போட்டேன். மஞ்சள் தூள், கலருக்கு பிளேன் ரெட் சில்லி பவுடர். நீங்கள் இதில் சாம்பார் தூள் கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு சாம்பார் ஃப்ளேவர் வேணும்னா கீரை சாம்பார். ஸோ நான் வந்து நல்லா பச்சை மிளகா போட்டு கடைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, நல்லாயிருக்கும். காரசாரமாக புளிப்பா கீரை குழம்பு. கலர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் போட்டால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். தடக்கா. இது கூட பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லணும்னா களி. புளி தண்ணி ஏற்கனவே சேர்த்துக்கிட்டாச்சு. ஸோ புளி சேர்த்துக்கிட்டாச்சு. புளி தண்ணி லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்த்துட்டேன். அவ்வளோதான். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். அண்ட் இது நெய்யில் கூட தாளிக்கலாம். இல்லை சாப்பிடும் போது நெய் போட்டு சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ லக்ஷ்மி பாத்திரம் கழுவிட்டு இருக்கு. டெய்லி 6 மணிக்கு வர சொல்லிட்டேன். இந்த மாதத்துலேருந்து ஒரு வேளை பாத்திரம் வந்து ಕಳ್ಬಿಟ್ಟು ಫೋಟೋ. ಲಕ್ಷ್ಮಿ, ಸೊಪ್ಪಿನ ಸಾರು ಬೇಕಾ? ಸೊಪ್ಪಿನ ಸಾರು ಕೊಡ್ಲಾ? ಈಗ லக்ஷ்மிக்கு வந்து சுட சுட அடுப்பில் இருந்து எடுத்து கொடுத்தா தான் வாங்குவா. காலையில் செஞ்சு ஈவினிங் கொடுத்தா கூட வாங்க மாட்டா. அவங்க எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ சமைச்சு சாப்பிட்றவங்க. அதே மாதிரி எல்லாம் அரைச்சி, ಹೌದಾ ಅಲ್ವಾ? அப்படி இல்லைன்னா டஸ்ட்பினில் தூக்கி கொட்டுவா. அப்படியே எத்தனையோ வாட்டி காலையில் பண்ண உப்புமா அன்றைக்கி அவ்வளோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு விட்டா நானே அடுத்த நாள் வச்சு சாப்பிட்ருப்பேன். அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் கலாஸ். அதனால் காமிச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம் தெரியும் இல்லைங்களா. அதனால் எதனா கொடுத்தாக்கா அது நம்பிக்கையும் வராது. 10 வாட்டி கேட்கும், இப்போ பண்ணுதா, இன்னைக்கு பண்ணுதா, இப்போ பண்ணுதா. அதனால் கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிட்டு பாரு, ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கல, இப்போ பண்ணுது அப்படின்னா தான் வாங்குவோம். ஏன் ಅಡಿಗ ಇವತ್ತು? ಉಪ್ಪಿಟ್ಟು. ನೈಟ್ಗೆ ಉಪ್ಪಿಟ್ಟು. ಮಧ್ಯಾಹ್ನ ರೊಟ್ಟಿ ಹೆಸರು ಕಾಳು ಮಾಡಿದ್ದೀನಿ. ಬೆಳಗ್ಗೆ ರೈಸು ಹೀರೆಕಾಯಿ. இவங்க 3 வேளை சமைப்பாங்க. ಬೆಳಗ್ಗೆ ಹೀರೆಕಾಯಿ ರೈಸ್, ಮಧ್ಯಾಹ್ನ ರೊಟ್ಟಿ, ಜೋಳದ ರೊಟ್ಟಿ. பாருங்க, சோளம் ರೊಟ್ಟಿ ಮಧ್ಯಾಹ್ನ, ಹೆಸರು ಕಾಳು, ಹೀರೆಕಾಯಿ ಪಲ್ಯ, ಚಿತ್ರಾನ್ನ. இவ்வளோ மெனியூ லக்ஷ்மி. இது நம்ம வீட்டில் இன்னைக்கு கீரை குழம்பு வச்சா நாளைக்கு அதே ஓட்டிடுவேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் இப்படி பேஸ் வீக். இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு இப்படி இருப்பாங்க, பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாமே ஊர்லேருந்து பயிர் இவங்கெல்லாம் நிலம் வச்சுருக்காங்க, ஓகேவா. ஸோ வரும்போது மூட்டை மூட்டி அரிசி பருப்பு எல்லாமே வந்துடுவாங்க. இங்கே வந்து சந்தை போயிட்டு இவ்வளோ பெரிய மூட்டை தலையில் அங்கேருந்து நடந்தே போவாங்க, நடந்தே வருவாங்க. அவங்களுக்கு சந்தை பக்கம். நமக்கெல்லாம் வண்டி இல்லாமல் போக முடியாது. ஆக்சுவலி ரொம்ப பக்கம், எங்காவது 1.5 கிலோமீட்டர் தான் சந்தை. வாங்கிட்டு வந்துட்டு 15 நாள் 15 நாளில் 1 மாதம் 1.5 மாதம் இருக்கும். அந்த இதெல்லாம் சோளம் அப்புறம் என்னென்னவோ அதெல்லாம் மில்லட்ஸ் எல்லாமே நல்லா காய வச்சு அதை போயிட்டு அரைச்சிட்டு வந்து வச்சுப்பாங்க. ஸோ எதுவுமே பேக்கெட் மசாலாவில் எல்லாமே ಕಾಯಿ வெச்சி அரைச்சி மெஷினில் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணுறது. ನೀರು ಹಾಕಿ ಬಿಟ್ಬಿಡಿ. ಇಲ್ಲ ಅರ್ಜೆಂಟ್ ಎಲ್ಲ ಇಲ್ಲ, ತಣ್ಣಿ ಊತಿ ಬೆಚ್ಚಿಟ್ಟು. ಏನದು ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ?
ಅದು ಬೇಯಿಸಿಟ್ಟೆ ಕೊಂಚ ಅಡಿ ಪುಡಿಚಿರ್ಚಿ ರೈಸ್ ಎಡ್ತು ಬೇರೆ ಇದ್ರಲ್ಲಿ ಮಾತಿಟ್ಟೆ ಹೋಗತ್ತೆ ಸ್ವಲ್ಪ ಇದು ಮಾಡಿ ಸೊ ನಾ ಖಾಲಿ ಇಲ್ಲ ವೆಚ್ಚ ಇದು ಒಂದು ಇವತ್ತು ಮಾಡಿ ಇದು ಓಕೆ ಡಸ್ಟ್ಬಿನ್ ಅಲ್ಲಿ ಹಾಕ್ಬೇಡ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಾ ತಿಂತೀವಿ ಹಾ ஒத்திப்பா இல்லைனா ஸோ இது வந்து டொமேட்டோ இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் புலாவ் எதனா பண்ணால் எனக்கு பண்ணால் கொடுன்னு ஸோ அன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணி புலாவ் கொடுத்தேன் நல்லா இருந்தது இவ தங்கச்சியும் நல்லா இருந்ததுன்னு சாப்பிட்டாங்க அடுத்த நாள் கீரை குழம்பு வச்சு சாப்பிட்றது எல்லாருக்குமே பிடிக்காம இருக்கலாம் பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யம்மி என் கீரை குழம்பெல்லாம் இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டாதான் டேஸ்ட் இன்னும் டபுளாக இருக்கும் இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்ட் செட் பண்ணியா இன்னும் பண்ணலையா கரண்ட் போயிடுச்சு பாருங்க அத்தர்வ பாருங்க ஹலோ சார் சரி இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ நான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன் வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள் பத்மா வ்ளாக்ஸ்னு என்ன பார்த்துட்ருக்கேன் பாஸ்வேர்ட் செட் செய்யுமா ஸோ அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் எப்போவுமே அந்த இது பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு லைட்டாக அடுப்பில் வைப்பேன் மறந்துட்டேன் அப்போ தான் கரெக்டாக லக்ஷ்மி வந்துச்சு பேஸ்ட்டே மறந்துட்டேன் பார்த்தா கீழே லைட்டாக அடி பிடிச்சிருச்சு அதனால இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு அது வாஷ் பண்ண போட்டேன் தோட்டத்தில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு இந்த மாதிரி சமைக்கும் போது எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும் பாருங்க லக்ஷ்மி க்ளீனாக பண்ணிட்டு போயிட்டா அவள் இல்லைன்னா அவள் தங்கச்சி வருவாள் ரெண்டு பேருமே நல்லா பண்ணுறாங்க வேலை ஸோ எனக்கு ஹாப்பி இல்லைன்னா நான் பாத்திரம் எல்லாம் நான் கழுவுனா அதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ ஒரு வாட்டி 2 வாட்டி கழுவிட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ இவள் யாருக்குமே பசிக்கல இன்னும் பசிக்கல போல இருக்கு இந்த தட்டில் தான் நம்ம சாப்பிட போகிறோம் புரியுதா நாங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்வோம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட மாட்டோம் நீங்கள் இது நாளைக்கு வச்சு சாப்பிடுவீங்கன்னு நினைக்க ஸோ நாங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அப்பப்போ ஃபினிஷ் ஆகிட்டோம் நான் உப்பு மட்டும் பார்த்துட்டு அதான் எனக்கும் ஹெல்ப்பாக தான் இருக்குது ஈவினிங் வந்து ஒரு வேலை பாத்திரம் விளக்கிட்டாக்கா அவளுக்கும் ஹெல்ப் எனக்கும் ஹெல்ப் ಕಬಾಬ್ ಮಾತ್ರ ಮೇಡಮ್ ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಪದ್ಮಾ ಮೇಡಮ್ ಸೂಪರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಕಬಾಬ್ ಲಾಜವಾಬ್ ಅಯ್ಯಯ್ಯೋ ಇದು ಡಬ್ಬಲ್ಲಿ ಹಾಕ್ಕೊಡ್ತೀನಿ ಚೆನ್ನಾಗಿದೆನಾ ಸೂಪರ್ ಲಕ್ಷ್ಮಿ ಸೂಪರ್ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಥ್ಯಾಂಕ್ ಯು ஆராமாகி बैठ के खाओ பார்க்கறதுக்கே செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல சரி வாங்க சாப்பிடலாம்